நம்ம எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை இந்த நாளில் நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகல விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பரிபூர்ணமாய் தருகிற தேவனாக இருக்கிறதுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த பூமியிலே பிழைக்கும்படி நீர் எங்களுக்கு கற்பித்து தந்ததானே உம்முடைய வசனங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அந்த வசனத்தின் வழியிலே எங்களுடைய ஜீவத்தை அமைத்து கொள்ளவும் கர்த்தர் அதிகமான கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. நாங்கள் உம்மோடு கூட தைரியமாய் தொடர்பு கொள்ளும்படியாய், உம்மை நோக்கி விண்ணப்பிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையின்படி இந்த பரிசுத்த நாளில் உம்மோடு கூட நெருக்கமாக உறவு வைத்து கொள்ளும்படியாய் நீர்களை ஜெபிக்க கட்டளையிட்டமுடைய வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் கிருபை தந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஜெபத்தை குறித்ததான ஒரு வேத வாக்கியத்தின் விளக்கங்களை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொண்டு தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெபித்து உம்மால் வருகிறதான பரிசுத்தத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று ஜீவிக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை குறித்துதான் நம்முடைய வசனங்களை இந்த நாளில் நாங்கள் புரிந்து கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வெகு மனத்தாழ்மையோடு கூட இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு தொடர்பு கொள்ளவும், நாம் தேவனோடு தொடர்பு கொள்ளும்படியான நெருக்கமான உறவுக்குரிய அநேக காரியங்களை கர்த்தர் தம்முடைய வசனத்தில் எழுதியிருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். ஜெபிக்கும் பொழுது நாம் தேவனோடு கூட பேசுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மோடு நெருக்கமான உறவு வைத்து கொள்ளும்படியாய் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும், நாம் தேவனோடு கூட நெருக்கமான உறவு வைத்து கொண்டு அவருடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக, பலத்தினால் நிரப்பப்படும்படியாக, ஆவினால் நிரப்பப்படும்படியாக, தேவனுடைய வல்லமை பெறுகிறதான வழிகளை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறதில் நாம் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே இந்த பரிசுத்த நாளில் நான் ஜெபத்தை குறித்தும் ஜெபத்தின் மேன்மையை குறித்தும் எப்படிப்பட்டதான ஜெபங்களை நாம் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் தியானிக்கும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் கடந்து செல்லலாம். 1 பேதுருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: எல்லாவற்றுக்கும் முடிவு சமயமாயிருக்கிறது. ஆகையால் நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிசுத்த மனுஷர்களை எச்சரிக்கிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இது இருக்கிறது. வேதத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கும்போது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் தாம் சொன்னதை போல தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளுகிற நாள் சமீபமாயிருக்கிறது. நம்முடைய துக்கத்திற்கு முடிவு சமீபமாயிருக்கிறது.
நம்முடைய கவலைகளுக்கு முடிவு சமீபமாயிருக்கிறது. உலகத்தின் முடிவு சமீபமாயிருக்கிறது. எல்லாவற்றும் முடிவு சமீபமாயிருக்கிறது. அப்படியானால் இந்த முடிவின் சமீபத்தை குறித்து அறிந்திருக்கிற நாம் மிக விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிப்பின் சத்தம்தான் இப்படி சொல்லுகிறது, ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தம்முடைய பரிசுத்த பிள்ளைகளும் தம்மோடு கூட ஜெபத்திலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக சமயங்களில் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் ஜெப குறைச்சல் உண்டாகிறது. ஜெபத்தை குறித்து அதிகமான மேன்மை இல்லை. விசேஷமான இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் மத்தியில், சிறுவர்கள் மத்தியில், அநேகருடைய மத்தியில் ஜெபம் என்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏதோ பெற்றோர் ஜெபிக்கிற ஜெபத்தில் அநேகர் திருப்தி உள்ளவர்களாக, அல்லது ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தில் பலர் திருப்தி உள்ளவர்களாக கடந்து போய்விடுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்களுடைய ஆவி இந்த நாளிலே உயிர்ப்பிக்கப்படும்படியாய், உங்களுடைய ஜீவன் இந்த நாளிலே உயிர்ப்பிக்கப்படும்படியாய் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை கிட்டி சேரும்படிக்கு ஜெபத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகரிக்கும், அதற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தையும் கொடுக்க வேண்டும். ஏன் ஆண்டவராக தேவன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னார்? ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது? ஒரு சில காரியங்களை நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதற்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34 36 வசனம் வரைக்கும். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் பேரிலும் அது ஒரு கன்னியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை மிகவும் ஜாக்கிரதையாகவும் உன்னிப்பாகவும் நாம் கவனிக்க வேண்டும். நினையாத நேரத்தில் தேவனுடைய வருகை நாள் இருக்கும். நினையாத நேரத்தில் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அந்த நாள் வரும் பொழுது அது பூமி அனைவர் பேரிலும் ஒரு கன்னியை போல வரும். அது எப்பொழுது வரும், என்றைக்கு வரும் என்று நமக்கு தெரியாது. இந்த தேவனுடைய வருகை நாளில் ஒரு பரிசுத்த மனிதன் ஆயத்தம் இல்லாதவனாக இருந்தால், பரிசுத்தம் இல்லாதவனாக இருந்தால் அது அவளுக்கு அழிவையும் நாசத்தையும் கொண்டு வரும். தேவனுடைய சமூகத்தும் அவர்களுக்கு மறைக்கப்பட்டு போகும். தேவனுடைய வருகையில் அவர்கள் எடுத்து கொள்ளப்பட முடியாது. நாளைக்கோ இன்றைக்கோ என்று அல்ல, நாம் நினையாத வேளையில் மனுஷகுமாரன் வருவார். எந்த நிமிடம் எந்த நாள் என்று நமக்கு தெரியாதபடியால் இந்த ஜெபம் பண்ணுகிறதுல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. முதலாவது, அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாதபடியால் ஒவ்வொரு நாளும் மனுஷகுமாரனுடைய வருகைக்காக நித்தியத்துக்கு நாம் கடந்து செல்லும்படியாக விழிப்புள்ள ஜெபம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆயத்தமில்லாத எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தில் தகுதி உள்ளவனாக இருக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவன் தகுதி உள்ளவனாய் மாறும்படியாக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி, தன்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ளும்படி, தன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி, தன்னுடைய காரியங்கள் தேவனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும்படியாக அவன் ஜெப
ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தரோடு கூட தன்னை ஆராய்ந்து பார்த்து, ஜெபத்திலே தேவனாகிய கர்த்தரோடு கூட தன்னை ஈடுபடுத்தி அவன் தன்னை அந்த வருகைக்கு ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். இப்படி அந்த நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வரப்போகிறதுனால நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு மாற்றாக லௌகீக கவலையினாலும் உலக கவலையினாலும் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் நாம் புசித்து குடித்து இந்த தேவனோடு கூட தொடர்பு கொள்ளுகிறதான ஜெப வாழ்க்கையில், ஜெபத்தின் நிலையில் நாம் தவறி போவோமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் தகுதி இல்லாதவர்களாக மாறிப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இரண்டாவதாக, அந்த ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷன்தான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாய் எண்ணப்படுகிறான். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவளாய் எண்ணப்படுகிறதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காரியத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் அந்த நாளில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பூமி எதிர்ச்சிகளும் சண்டைகளும் விரோதங்களும் போராட்டங்களும் பலவிதமான நாச மோசங்களும் வானத்திலே அடையாளங்களும் பூமியிலே அடையாளங்களும் தோன்றும். மனுஷகுமாரனை வருகைக்கு முன்பாக ஜனங்கள் புசித்து குடித்து வெறி கொண்டிருப்பார்கள். நோவா காலத்திலே நடந்ததை போல, லோத்தின் நாட்களில் நடந்ததை போல அக்கிரம செய்கைக்காரர்களாய் பரிசுத்தத்தை பகைக்கிறவர்களாக தேவனுக்கு முன்பாக உலகத்திலே அவர்கள் காணப்படுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக அவர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் இப்படி அநியாயம் நிறைந்த நோவா காலத்தை போல, லோத்தின் நாட்களில் நடந்ததை போல நடந்து கொண்டிருக்கிற அக்கிரமத்தின் நாட்களில் ஒரு மனுஷன் அவர்களுக்கு முன்பாக தப்பி தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறதற்கு அவனை உருவாக்குகிறது ஜெபம், அவனை எச்சரிக்கிறது ஜெபம், அவனை பரிசுத்தப்படுத்துகிறது ஜெபம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவன் அவருடைய சாயலை அடையும்படியாக வெட்கப்படாமல் கர்த்தருக்கு முன்பாக அவன் நிற்க அவனை தகுதி உள்ளவனாக்குகிறதே அந்த பரிசுத்த ஜெபந்தான். தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய வருகையில் நான் உமக்கு முன்பாக நிற்க என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்கும் போது, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்க அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்தின் எல்லையெங்கிலும் நம்முடைய நினைவுகளின் எல்லையெங்கிலும் கடந்து சென்று கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மிலிருந்து எடுத்து போட்டு அவருக்கு முன்பாக நிற்க நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். அப்படி நிற்க தகுதி உள்ளாய் மாற்றுகிறதே இந்த பரிசுத்த ஜெபந்தான். முதலாவது, நினையாத நேரத்திலே கர்த்தர் வரப்போகிறபடியால் நாம் ஆயத்தமாக இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்லுகிறது. மூன்றாவதாக அங்கே நாம் கவனித்து பார்த்தால் மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 41வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்று சொன்னார். மூன்றாவதாக, நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜாக்கிரதையாக இருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் விழித்திருந்து தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது
சோதனைக்கு நாம் தப்புகிறவர்களாக நிச்சயமாகவே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்தும் அறியாமலும் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான வேதனைகள் நம்மை அலைக்கழைக்கிறது. நாம் பரிசுத்த வாழ்க்கையிலே முன் செல்லக்கூடாதபடி பலவிதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. நாம் தேவனை நோக்கி கடந்து செல்லக்கூடாதபடி மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய ஜெபத்துக்கு தடையாக அமைந்து போகிறது. இந்த சூழ்நிலையில் நம்மை நெருங்கி வருகிறதான இந்த சோதனைகளிலே நாம் ஜெயிக்க வேண்டுமானால், இந்த சோதனையிலிருந்து நாம் விடுதலையாக வேண்டுமானால் ஒரு வழியை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த வழிதான் ஜெபம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர் மூச்சு. ஜெபம் நாம் தேவனோடு கூட தொடர்பு கொள்ள மிக நெருக்கமான காரியம். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை தந்து ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் நாம் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாம் சுருக்கமாக சொல்ல முயற்சிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும்படி இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். இரவும் பகலும் மிகவும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே பாருங்கள், ஏன் ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் ஜெபம் மிக அவசியம். எதனாலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை கட்டாயப்படுத்தினார் அல்லது நம் பேரில் அந்த காரியத்தை செய்யும்படியாக ஒரு நிர்பந்தமான வார்த்தையை சொன்னார் என்று சொன்னார். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார், அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாச குறைச்சல் உண்டாகிறது. விசுவாச குறைச்சல் உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை வெகு நிச்சயமாக அவர்கள் அறிந்திருந்தும் தேவன் செய்த அற்புதங்களையும் தேவன் கொடுக்கிற விடுதலையும் தேவன் கொடுக்கிற அற்புதமான சுகத்தையும் பரிசுத்த ஜனங்கள் அறிந்திருந்தும் தேவன் மாறாதவர் என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் அறிந்திருந்தும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார் என்கிறதை பரிசுத்த ஜனங்கள் அறிந்திருந்தோம். அவர்களுக்கு வருகிற நெருக்கமான சூழ்நிலையில் அந்த வார்த்தையின் பேரில் விசுவாசம் இல்லாமல் போகிறார்கள். அந்த வார்த்தையின் பேரில் நம்பிக்கை இல்லாமல் போகிறார்கள். அந்த வார்த்தையின் பேரில் உறுதியாய் நிற்க அவர்களாலே முடியாமல் போகிறது. விசுவாச குறைச்சல் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆகவே இந்த விசுவாச குறைச்சல் அந்த பரிசுத்தவான்களுக்கு உண்டாகும் போது இங்கே பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறோம். எதற்காக என்று சொன்னால் உங்களுடைய விசுவாச குறைவு விசுவாசம் உள்ளதாய் மாறும்படியாய், நீங்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களும் பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெயம் கொண்டவர்களாய் மேன்மையுள்ளவர்களாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே ஊக்கத்தோடும் தைரியத்தோடும் சோர்ந்து போகாமலும் ஜெபிக்கும் போது நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசம் உங்களுக்கு நிச்சயமாய் பலிக்கும். உங்கள் விசுவாசத்தின் குறைச்சல் நிறைவாகி ஒரு மகிமையை அந்த விசுவாசம் உங்களுக்கு கொண்டு வரும். ஆகவே இந்த பரிசுத்த நாளில் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? நினையாத நேரத்தில் மனுஷகுமான் வரப்போகிறபடியால் அவருக்கு முன்பாக நிற்க, மனுஷகுமானுக்கு முன்க நாம் பாத்திரவான்களாய் நிற்கும்படியாக, 3வது நாம் சோதனைக்கு உட்படாதவர்களாக இருக்கும்படியாக, 4வது நம்முடைய விசுவாச குறைச்சல் நிறைவுள்ள விசுவாசமாய் மாறும்படியாக தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்திலே உறுதி உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்க. கைகளை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி
வாருமே ஞானத்தினால். எல்லாரும் கண்களை மூடி கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி பாடலாம். அசைவாடும் ஆவியே ஓ தூய்மையின் உள்ளத்தின் ஆழத்தில் அசைவாடும் தூய்மையின் ஆவியே இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப. ஓ ஈஷாரா பாபா பாபா ஓ என் உள்ளம் நிரம்ப இறங்கி. இன்னொரு முறை இந்த இடம் அசைய எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த இடம் வாருமே. அசைவாடும் ஆவியே எல்லாரும் பாடலாம். பிரசன்னமுள்ள ஆவியானவர் அசைவாடும் ஆவியே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி தூய்மையே ஆவியே இடம் அசைய இறங்கி வாரும் இறங்கி வாரும். ஓ பரிசுத்த ஆவியானவரே உம்மை மனப்பூர்வமாக எங்கள் ஆராதனைக்கு வரவேற்கிறோம். சத்தத்தை உயர்த்தி இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப. வாய்களில் துதியோடு அந்நிய பாஷையில் நிரம்பி அந்த பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கலாமா? ஓ இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும். வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கீரும். சேரும் ஐயா பந்தியிலே சேரும் ஐயா பந்தியிலே சிறியவரா எங்களிடம் சிறியவராம் எங்களிடம். நம்ம எல்லாரும் அப்படியே உட்காருவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே கருத்துடன் துதிப்போம் இனிய நாமத்தை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே கருத்துடன் துதிப்போம் இனிய நாமத்தை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை அவரன்று கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை அவரன்று கரையற்றதே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோர் சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பலனும் இவ்வேளைக்கு எளியோர்க்கு திடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் நல் நிழலுமானார். பலனும் வேளைக்கு எளியோர்க்கு திடனாய் வெயிலுக்கு ஒதுங்கும் நல் எல்லாரும் கைகளை தட்டி பாடலாம். இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர். இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம்
ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் ஓரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க திடம் அளித்தார். எல்லாம் சேர்ந்து பாடலாம். என் இயேசு நல்லவர். ஓ ஆமென் ஆமென். சந்தோஷமா என் இயேசுவை போல் வேறொரு நேசர். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? நல்லா நல்லா சத்தமா பாடுங்க. இயேசு வல்லவர், என் இயேசுவைப் போல் வேறொரு நேசர் இல்லை. முள்ளுகள் உள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் ஆகமதை வருத்த முள் கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த. எல்லையில்லா எதிர் எனக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு என் முன் செல்கிறார். எல்லையில்லா எல்லாம் சேர்ந்து பாடலாமா? என் இயேசு நல்லவர். ஆமென் ஆமென். என் இயேசுவை போல்வே எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? இந்த வருஷம் முழுவதும் இயேசு நமக்கு நல்லவராய் இருந்தார். கைகளை தட்டி பாடலாம். நல்லவர் என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. என் இயேசு நல்லவர். எல்லாரும் பாடுங்க வாயை திறந்து. என் இயேசுவை போல் வேறொரு நேசர். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே. கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை இனிய கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை அவர் அன்பு கரையற்றது. ஓஹோ கடலின் கரையில்லை அவர் அன்பு கரையற்றது. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமைன்னு சொல்ல முடியும்? ஆமென். கடலின் ஆழத்தை விட அதிகமான அன்புடையவர் தான் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கரை இல்லாத அன்பை உடையவர். எத்தனை பேர் ஆமைன்னு என்னோடு சேர்ந்து இந்த வருடம் முழுவதும் என்னை தேவன் நேசித்தார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இயேசு நல்லவரா என் வாழ்க்கையில் இருந்தார்னு சொல்றவங்க கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதான் அந்த சரணம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லைன்றதான் அந்த பாடல். எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரே ஒரு முறை நம்ம அந்த சரணத்தை மாத்திரம் பாடி நல்ல சந்தோஷமா பாடி கையை தட்டி பாடலாம். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு சத்தத்தை உயர்த்தி நல்ல நல்ல சத்தமா பாடுங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். 340 ஆனந்த